பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்செட்டு, செல்வ பெருந்தகை ஆப்சென்ட், நிகழ்ச்சிக்கு கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா? போனா தானே வர முடியும். இந்த மோசடி எதிர்த்து தான் இன்னைக்கு நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நீங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களுக்காக அவங்களுடைய ஓட்டுரிமைக்காக நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ஏன்னு கேட்டா திமுக எதிர்க்குது, அதனால நாங்க ஆதரிக்கிறோம். அதிமுக அடிமைகள் மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அடிமைகள் அவங்களுக்கு எந்த மாநிலத்திலையும் சிக்க மாட்டாங்க. அதனாலதான் பாஜகவுடைய நம்பர் 1 அடிமைகள் அவங்க தான் நிரூபிக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நான் சொன்ன முதல் திருட அதிமுக, 2வது திருட பாஜக தலைமையில் இயங்குகின்ற அந்த தேர்தல் ஆணையம். சென்ற ஆண்டு இதே அரங்கத்தில் செப்டம்பர் மாதம் ஆழி பதிப்பகத்துடைய தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி என்ற நூலை இதே மேடையில் உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றேன். அதே போல இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த திராவிடம் 2.0 ஏன் எதற்கு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிடுகின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இன்னும் பொருத்தமாக சொல்லணும்னா, நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் நவம்பர் 20ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு. நிகழ்ச்சியுடைய அழைப்பதில் என்னுடைய பெயர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பெயர், அதேபோல் அண்ணன் செல்வ பெருந்தகை அண்ணனுடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. உரையாற்றுவோர், சிறப்புரையாற்றுவோர்னு. நானும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் அவர்களும் உள்ளே வரும்பொழுது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இல்லை, வேறொரு முன்னாடி வந்துட்டு ஒரு அவசர அழைப்புக்காக திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இவர் வரமாட்டார் போல இருக்கு. இவர் வருவாரா மாட்டாரா? நிகழ்ச்சிக்கு பத்திரிகை நண்பர்கள்லாம் தலைப்புகள்லாம் ரெடி பண்ணி உதயநிதி அப்செட்டு, செல்வ பெருந்தகை ஆப்சென்ட், நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில் அவரும் வந்து அதற்கும் வழி இல்லாமல் அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும். நிகழ்ச்சிக்கு அவர் வந்தோடனே சொன்னார், மன்னிக்கணும் நான் லேட்டாக வந்துட்டேன்னு. நான் சொன்ன மன்னிக்கணும், நான் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் என்னை விட சீக்கிரமாக வந்துட்டு போயிட்டீங்க. இருந்தாலும் கரெக்டான நேரத்திற்கு வந்துட்டீங்க. நீங்கள் வர்ற அந்த 5 நிமிஷத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவருக்கு தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சவால். இருந்தாலும் வந்ததற்கு சரியான நேரத்திற்கு அவர் வந்து விட்டார். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பெருமை. இன்னைக்கு நான் சொன்னது போல இந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாளில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொள்கை 100 வருஷத்துக்கு மேலே நினைச்சு நிற்குதுன்னா அது எப்படிப்பட்ட கொள்கையாக இருக்கணும்னு நாம் நினைச்சு அதை பெருமைப்படணும். கொள்கை மட்டுமல்ல, இந்த இயக்கமும் சரி, இந்த கொள்கையும் சரி, 100 வருஷமா அது மக்கள் செல்வாக்குள்ள ஒரு இரும்பு கோட்டையாகவும் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் நம்முடைய கொள்கையும் இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இரும்பு கோட்டையில் எப்படியாச்சும் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டுறாதான்னு சங்கிகள்லாம் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் இன்னும் மேலே பதற வைக்கின்ற ஒரு புத்தகம் தான் திரு செந்தில்வேல் எழுதியிருக்கக்கூடிய அந்த திராவிடம் 2.0 ஏன் எதற்கு என்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துருக்கிறேன். துணை முதலமைச்சராக மட்டுமல்ல,
கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக மட்டுமல்ல, அதை விட இருக்கு நானும் ஒரு பதிப்பாளர் அப்படிங்கிற முறை நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இளைஞரணி சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டு சென்றவரோடு அந்த முத்தமிழர் பதிப்பகத்தை துவங்கணும். பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். சமீபத்தில் உங்களில் பல பேர் கலந்துக்கிட்டு இருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழான்னு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டினோம். 9 நாட்கள் நடந்த நிகழ்ச்சி, முற்போக்கு புத்தக கண்காட்சி. கிட்டத்தட்ட 11 அமர்வுகளில் 44 சிறந்த பேச்சாளர்கள் அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தாங்க. எனவே நானும் ஒரு பதிப்பாளர் என்கின்ற முறையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு கூடுதல் சந்தோஷம். அந்த விழாவில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்ற புத்தகத்தையும் நாங்கள் வெளியிட்டோம். புத்தக கண்காட்சியும் நடைபெற்றது. ஏராளமான அரசியல் புத்தகங்களும் அதில் இடம்பெற்றுச்சு. அதற்கு அடித்தளமாக இருந்தது முத்தமிழர் பதிப்பகம். அதேபோல் இந்த சீதை பதிப்பகத்தார் அவங்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய முதல் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தினது சீதை பதிப்பகத்தார் தான். அவங்க வெளியிட்ட ஒரு புத்தகம் தான். 2020ஆம் ஆண்டு பெரியார் திடலில் திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட அண்ணன் சுபவி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பிறகு அதே சீதை பதிப்பகத்தார் வெளியிடுகின்ற புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வது எனக்கு கூடுதல் பெருமை. இந்த புத்தகத்திற்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க. அது அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார், 2026 தேர்தல் களத்தில் நம்முடைய கழகத்தினருக்கு போர்வாளாகவும் கேடயமாகவும் இந்த நூல் நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 100க்கு 100 உண்மை. ஏன்னா திரு செந்தில்வேல் அவர்கள் திராவிடத்தை காக்கின்ற வேலாகவும் ஒரே நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பேசும்பொழுது இங்கே பேசிய அனைத்து பேச்சாளர்களும் சொன்னது தான், டிவி டிபேட்டில் மற்றவங்களை எல்லாம் எப்படி அவர் ஓட விடுகிறார். பேசுனது மட்டுமல்ல, அது ஏவியாவும் நீங்கள் போட்டு காமிச்சாங்க, சில எக்ஸாம்பிள்ஸோடு காட்டினாங்க. அவர் பாட்டு ஒரு டிவியில் ஒரே ஒரு அரை மணி நேரம் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த சங்கிங்க பார்த்த இன்னைக்கு தினசரி 4-5 சேனல்கள்ல சங்கிகளை இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா விழுந்து வாங்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப தனியா யூடியூப் சேனல்லையும் நடத்துறாங்க. அவருடைய தமிழ் கேள்வி சேனல்ல கூட இன்னைக்கு ஒவ்வொரு நாள் வேல்வீச்சு அப்படின்ற தலைப்புல தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செஞ்சு அதையும் வெளியிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்ல, உங்கள பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம், நான் இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயம், இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய தொலைக்காட்சிகள்ல செய்தி தொலைக்காட்சிகள்ல இந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்கன்னா அடிமைகளும் சங்கிகளும் முதல்ல அவங்க கேட்டுக்கிற கேள்வி, திமுக சார்பா யார் வராங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி, திரு தமிழ் கேள்வி செந்தில்வேலும் வராங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறாங்க. அப்படி சில பேர் செந்தில்வேல் பேரை சொன்னாங்கன்னா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு, வேற தொலைக்காட்சி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி அவர் பண்ணிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தியும் வந்துச்சு. அதுல சில சங்கிகளும் அடிமைகளும் திரு செந்தில்வேல் அவர்களுக்கே ஃபோன் பண்ணி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்களாம். சார், இன்னைக்கு இந்த டிவியில் நீங்கள் டிபேட்டுக்கு வரீங்களாமே, விவாதத்திற்கு வரீங்களாமே, நாங்களும் அந்த டிபேட்டுக்கு வரோம். ஒரே ஒரு வேண்டுகோள், பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, பார்த்து பேசுங்க, எங்களை என்ன வேணால் திட்டுங்க, ஆனால் எங்கள் ஜியும் எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளரையும் தயவுசெய்து ரொம்ப திட்டாதீங்க, அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட ஓப்பனாகவே வேண்டுகோள் வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். டிவி டிபேட்டில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மேடை பேச்சு, பட்டிமன்றங்கள், மக்கள் மன்றம்னு எல்லாத்துலேயும் முத்திரை பதிக்கக்கூடியவர் தான் திரு செந்தில்வேல் அவர்கள். இன்னைக்கு அவர் புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய அந்த தீவிர கொள்கை, அதன் காரணமாகத்தான் இளைஞரணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியுடைய பயிற்சி பாசறை கூட்டங்களுக்கு அவரை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம்.
அதேபோல் இளைஞரின் சார்பாக சென்ற வருடம் கலைஞருடைய நூற்றாண்டுக்காக தலைவர் அவர்கள் 100 இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க சொன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க பேச்சு போட்டி நடத்தி அதில் நடுவர்கள் குழுவில் திரு செந்தில்வேல் அவர்களும் இடம்பெற்று இன்னைக்கு சிறந்த 200 இளம் பேச்சாளர்களை அவர் கண்டெடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த நூலில் உள்ள முதல் கட்டுரையினுடைய தலைப்பே தமிழ்நாட்டுடைய வழிகாட்டி, இந்தியாவுடைய திசை காட்டி அப்படின்னு நம்முடைய கழக தலைவரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வழிகாட்டியாக அல்ல, பாஜகவை எப்படி எதிர்கொள்ளணும்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய கழக தலைவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி திராவிட மாடல் அரசினுடைய ஒவ்வொரு திட்டங்களும் இன்னைக்கு இந்தியா திட்டங்களாக, எக்ஸாம்பிள் திட்டங்களாக நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். உதாரணத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வுக்காக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகிறாரு. அங்கே ஒரு குழந்தை சோர்வா நின்று, ஒரு சின்ன பையன், அந்த பையன்கிட்ட கேட்குறாரு முதலமைச்சர், என்ன தம்பி என்னாச்சுன்னு. அந்த பையன் சொல்கிறான், ஐயா நான் காலையிலேருந்து சாப்பிடல, பசியில் இருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் சொன்னோடனே நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போடுறாரு, இனிமேல் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலையில் வந்தோடனே முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. அந்த திட்டத்தை விரிவுபடுத்துகிறோம். ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர், நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது, ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர், பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் அவர்கள் வந்தார். வந்து பாராட்டிட்டு போனார். அந்த குழந்தைங்களோடலாம் பேசிட்டு, ஆசிரியர்களோட பேசிட்டு, பெற்றோர்களோட பேசிட்டு வாழ்த்தினார். முதலமைச்சர் அவர்கள் இது மிகச்சிறந்த திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அடுத்த வருஷத்துலேருந்து நான் பஞ்சாப் மாநிலத்திலையும் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாது. அந்த குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூல் படித்தா பத்தாது, காலேஜுக்கு போகணும். நீ அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க எந்த காலேஜுக்கு போனாலும் சரி, உனக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு வழங்கும்னு சொல்லி வழங்கிக்கிட்டு இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்தார். வந்து பாராட்டி பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார், நிச்சயம் அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து இந்த திட்டத்தை தெலுங்கானா மாநிலத்தில் தமிழ்நாடை போலவே இந்த திட்டத்தை நானும் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி எல்லா திட்டங்களும் மக்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு ஒரு புள்ளி விவரத்தோட, ஆதாரத்தோட, யாருமே மறுக்க முடியாத ஆதாரத்தோட எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பாசிச பாஜக அரசினுடைய முகத்திரையை கிழிக்கின்ற கட்டுரையை ரொம்ப அழகா ஆழமா எழுதியிருக்கிறார். மோடி அரசு இந்திய பொருளாதாரத்தை எப்படி சீரழிச்சிருக்குங்கிறத ஆதாரத்தோடு எழுதியிருக்கிறார். நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்துல ஒன்றிய பாஜக அரசு எப்படிலாம் கோட்டை விட்டுருக்குங்கிறதையும் ஒரு தனி கட்டுரையாகவே எழுதியிருக்கிறார். இப்படி உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் இந்த நூல், இந்த புத்தகத்துல நண்பர் செந்தில்வேல் அவர்கள் தொலைநோக்கோடு பல கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறார். உதாரணத்திற்கு ஒரு கட்டுரையினுடைய தலைப்பு தேர்தலும் பாஜகவினுடைய தில்லுமுள்ளும். இதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. இது அவர் எழுதினது 2024 முரசொலியில் வந்திருக்கு. அதுல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சூழ்ச்சியுடைய தொடக்க புள்ளிய அவர் 2024 முரசொலியில் எழுதியிருக்கிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடைய நியமனம் பற்றி அதில் விளக்கமா எழுதியிருக்கிறார். ஞானேஷ்குமார் அவர்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கிறாரு, ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுடைய பொறுப்பில் இருந்த கூட்டுறவு அமைச்சகத்துடைய ஒரு செயலாளராக இருந்திருக்கிறார் திரு ஞானேஷ்குமார் அவர்கள். இன்னைக்கு அவருடைய தலைமையில தேர்தல் ஆணையம் பண்ற சதிகளையும் சூழ்ச்சிகளையும் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடும், குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அமைப்புங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பு. ஆனா இன்னைக்கு அது பாஜகவுடைய கைப்பாவையாக ஒட்டுமொத்தமா மாறி செயல்பட்டுக்கிட்டு வந்துகிறது. இந்த கட்டுரையில திரு செந்தில்வேல் எழுதியிருக்கிறாரு, மோடியினுடைய ஆட்சியில அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறைன்னு ஜனநாயகத்துடைய அனைத்து முகமைகளையும் பாஜகவினுடைய ஒரு அங்கமாக பிரிவு போல செயல்பட தொடங்கியதை நாம் அறிவோம்.
அந்த குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையமும் உள்ளாவது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்துன்னு திரு செந்தில்வேல் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் சொன்ன அந்த பேராபத்துல இன்னைக்கு இந்த நாடே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் மூலமாக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் நீக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பீகார்ல கண்கூட பார்த்துருக்கிறோம். குறிப்பா சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த சமூக வாக்குகளை எல்லாம் நீக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மோசடி எதிர்த்து தான் இன்னைக்கு நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நீங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களுக்காக, அவங்களுடைய ஓட்டுரிமைக்காக நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஏன்னு கேட்டா திமுக எதிர்க்குது, அதனால நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்ல அதற்கு ஆதரவா வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. பாஜகவுக்கு இன்னைக்கு நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல அடிமைகள் இருக்கலாம், வாய்க்கலாம். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அடிமைகள் மாதிரி, அதிமுக அடிமைகள் மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அடிமைகள் அவங்களுக்கு எந்த மாநிலத்திலையும் சிக்க மாட்டாங்க. அதனாலதான் பாஜகவுடைய நம்பர் 1 அடிமைகள் அவங்க தான் நிரூபிக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்ன ஒரு சின்ன கதையை, ஒரு உதாரணத்தை இங்க குறிப்பிட நான் விரும்புகின்றேன். திருவிழா கூட்டத்தில் ஒரு திருடன் பிக் பாக்கெட் அடிச்சிடறான். பணத்தை பறி கொடுத்தவன் ஐயோ திருடன் திருடன்னு கத்துறான். உடனே கொஞ்சம் பேர் அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஓடுவாங்க. அந்த கூட்டத்தில் திருடனே இன்னொரு திருடனை செட் பண்ணி வேடிக்கை பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். அந்த திருடன் எல்லாரையும் டைவர்ட் பண்ணணும்னு திருடன் இந்த பக்கம் ஓடனா அப்படின்னு எல்லாரையும் டைவர்ட் பண்ணுவான், மக்களை திருப்பி விடுவான். இதனால அந்த திருடன் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவன் வழிவகுத்து கொடுப்பான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு மக்களை திசை திருப்ப, வாக்குகளை திருடவங்களெல்லாம் தப்ப வைக்கிற வேலையை இந்த அடிமை கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன முதல் திருட அதிமுக, 2வது திருட பாஜக தலைமையில் இயங்குகின்ற அந்த தேர்தல் ஆணையம். இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையும் எதிரிகளுடைய ஆயுதங்களை பிடுங்கி அவங்களே தாக்குற மாதிரி சிறப்பாக எழுதியிருக்கிறார் திரு செந்தில்வேல் அவர்கள். இன்னொரு கட்டுரைக்கு இது தமிழ்நாடு, மோடி மஸ்தான் வேலைகள்லாம் இங்க செல்லாது அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையில மிக முக்கியமான ஒரு தகவலை திரு செந்தில்வேல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அவர் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு தெரியும், வேட்டி சட்டையோடு தான் வருவார். அங்கே பேசுகிறப்போ சோழ மன்னர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பாக சிலை வைப்போம் அப்படின்னு ஒரு கதை விட்டுட்டு போனார். ஆனால் அவர் அன்னைக்கு குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துட்டு போன குஜராத் மியூசியத்தில் இப்போ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் மற்றும் அவருடைய மனைவியுடைய சிலைகளை தமிழ்நாடு அரசு திரும்ப கேட்டு தரமாட்டேன்னு சொன்னவர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மோடி அவர்கள். மக்களவை தேர்தல் அப்போ உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், கிட்டத்தட்ட 8 வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கொடுத்தது வெறும் ஒரே ஒரு முட்டை தான். இப்போ மீண்டும் திரு மோடி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. இனி அடிக்கடி வருவார். நேற்று கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனார். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு போனாரு? கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு போக ஒரு பிரதமர் வந்துட்டு போயிருக்கிறாரு. அனுமதி மறுக்க காரணம் என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை கம்மியா இருக்கான், மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்ற காரணத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. பாஜக ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா மற்றும் கான்பூருக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒன்றிய அரசு சொன்னப்போ அதை சரியா பின்பற்றிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை சொன்னதை கேட்டது தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு அதையே காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதுனால இன்னைக்கு டீலிமிட்டேஷன் சொல்லி நம்முடைய மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற முயற்சியிலேயே ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நேற்று பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்போது பேசுறார்,
அவரால் தமிழ் படிக்காம போயிடுச்சு, தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் அவர் பார்த்து கேட்கிறேன், ஒரு பக்கம் தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க, இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு 2500 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். தமிழ் வளர்ச்சிக்கு 150 கோடி ரூபாய், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2400 கோடி ரூபாய். இதுதான் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழ் பாச நாடகம். இந்த அநியாயத்தை நாம தட்டி கேட்கணும், தடுத்து ஆகணும். இதற்கு நம்ம கையில கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் 2026 சட்டமன்ற தேர்தல். தேர்தலுக்கு இன்னும் முழுதாக 4 மாதங்கள் கூட இல்லை. மிகச்சரியான நேரத்தில் இந்த புத்தகம் இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலை நிச்சயம் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இதில் இருக்கக்கூடிய தகவல்களை மக்கள்கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சங்கிங்க எந்த அவதூறு பரப்பினாலும் அந்த அவதூறுகளை அடிச்சு நொறுக்க இந்த நூல் நிச்சயம் நமக்கு ஒரு துணையாக இருக்கும், ஒரு கைடாக இருக்கும். இந்த புக்கில் திராவிடம் 2.0 ஏன் எதற்குன்னு 2 கேள்விகள் இருக்கு. அதற்கான சரியான பதில்களை செந்தில் அவர்களே இந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 2ஆம் உலகப் போரின் பொழுது ஹிட்லருடைய படைகள் ஐரோப்பிய நாடுகளை ஒவ்வொன்றாக பிடித்து கொண்டே வந்தார்கள். ஹிட்லருடைய படை எப்போ வேணும்னாலும் இங்கிலாந்துக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பயந்தாங்க எல்லாரும். அப்போ இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இங்கிலாந்து மக்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்புகிற மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தினார். We shall fight on the beaches, we shall never surrender அப்படின்னு அவர் பேசினார். அதாவது பாசிச சக்திகளை எதிர்த்து நாங்கள் கடற்கரையிலும் போராடுவோம், திறந்த வெளியிலும் போராடுவோம், ஊர்களிலும் தெருக்களிலும் போராடுவோம், நிலத்திலும் மலைகளிலும் போராடுவோம், போராடிக்கொண்டே இருப்போம் தவிர ஒருபோதும் நிச்சயமாக சரணடைய மாட்டோம் அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் பேசினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த உரையை இந்த மேடையில் நான் திருப்பி சொல்கின்றேன். பாசிஸ்டுகளுக்கு எதிராக நம்முடைய கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொரு ஊரிலும் போராடுவார்கள், ஒவ்வொரு கிராமத்திலும் போராடுவார்கள், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கழக உடன்பிறப்புகள் போராடுவார்கள். இந்த ஜனநாயக போரில் நம்முடைய கொள்கை படை நிச்சயமாக வென்று காட்டும். தலைவர்கள் சொன்னது மாதிரி குறைந்தது 200 தொகுதிகளில் நம்முடைய இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வென்று நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைப்பார். அதற்கு நாம் அத்தனை பேரும் இன்றிலிருந்து உழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த புத்தகத்தில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், புத்தகத்துடைய சைஸ் வெறும் 124 பக்கம் தான். நிச்சயம் அனைவரும் சுலபமாக படிக்கக்கூடிய அளவில் இந்த புத்தகத்தை அவர் வடிவமைச்சிருக்கிறார். நாங்கள் சமீபத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்ற புத்தகத்தை வெளியிட்டோம் அறிவு திருவிழாவில். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1120 பக்கம். நானே இன்னும் முழுசாக அதை படிக்கல. நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சுருந்தோம். இளைஞரணி மாநில துணை செயலாளர்கள், அந்த ஆலோசனை குழு எப்படி இந்த 9 நாள் நிகழ்ச்சிகள் எப்படி நடந்தது, எத்தனை புத்தகங்கள் புத்தக காட்சியில் விற்பனையானது அப்படின்னு பேசும்பொழுது அந்த குழுவினர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஐயா சார், கிட்டத்தட்ட 8000 பிரதிகள் விற்று தீர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ சொன்னேன், எத்தனை புத்தகங்கள் விற்றுதுங்கிறது முக்கியம் இல்லை, அது எத்தனை பேர் படித்தாங்கங்கிறது தான் முக்கியம், எவ்வளோ படித்தாங்கங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த புத்தகத்தை இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் வாங்கி நிச்சயம் நீங்கள் படிக்க வேண்டும், இல்லைன்னா ஒரு பரிசாக மற்றவர்கிட்ட கொடுக்க வேண்டும். அதை படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பகிர வேண்டும். அது 1120 பக்கமாக இருந்தாலும் சரி, 124 பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை நம்முடைய எழுத்தாளர்கள், நம்முடைய இளைஞர்கள் படிக்கணும், எழுதணும், வாங்கி அதை மக்கள்கிட்ட பகிர வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
அதே போல் இங்கே திரு செந்தில்வேல் அவர்கள் பிறந்தநாள் பரிசுக்கு வாழ்த்து சொன்னார்கள், பரிசு கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அதுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் எனக்கு மட்டும் பரிசு கொடுக்கல, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் இருந்தது, அதில் நானும் நண்பர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களும் இருந்தோம். ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிற மாதிரி என்னுடைய பிறந்தநாள் 27, அதன் பிறகு சரியாக 5 நாட்களில் அவருடைய பிறந்தநாளும் வந்துடும், டிசம்பர் 2. ஆனால் 2 பேருக்கும் சேர்ந்து அவர் இந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு, பரிசு கொடுத்திருக்கிறாரு. எனவே இருவரின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான புத்தகத்தை கொண்டு வந்துள்ள திரு செந்தில்வேலுடைய எழுத்து பணியும் தொடர வேண்டும், அவருடைய பேச்சு பணியும் தொடர வேண்டும் சொல்லி வெல்லட்டும் 200 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.